ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களை கைக்கொண்டபடினால் நான் உன் சன்னதியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சன்னதிக்கு இந்த தேசங்கள் யாவும் தருவேன். உன் சன்னதிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நம்ம இந்த பூமியில ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். அப்படித்தானே? இந்த பரிசுத்த வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கட்டளை, கற்பனை, நியமங்கள், விதிகள், பிரமாணங்கள் எல்லாத்துக்குமே நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. நம்ம கீழ்ப்படியாத இருக்கிற பட்சத்துல நம்மள்ட்ட இருக்கிற ஆசீர்வாதங்கள் அத்தனையுமே போயிரும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. என்னென்ன கட்டளைகள் சொல்லியிருக்கிறாரு? நம்ம 10 கட்டளைகள் எடுத்து பார்த்தோமோ அந்த 10 கட்டளைகள்ல சொல்லப்பட்டிருக்கிறபடி கண்டிப்பா நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நம்ம இதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்ம இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம்.